சமீபத்தில் சென்னை கிண்டி இப்போ கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு பையன் வந்து டாக்டரை கத்தியால் குத்திருக்கிறான். இது வந்து நியூஸில் எல்லா சேனல்லையும் வந்துருக்குது. இப்போ அதை பற்றி சொல்ல வரல. என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அண்ணன் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம். அந்த சமயத்தில் எங்கள் அண்ணனுக்கு காலையில் மதியம் நைட்டு இந்த மாதிரி மாத்திரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் அண்ணி போயிட்டு நர்ஸுக்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நர்ஸு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் அன்னிக்கு டவுட்டு. அதனால் எந்த மாத்திரை எப்போ சாப்பிடணும் அப்படின்னு போய் கேட்டதுக்கு அந்த நர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முறை தான் சொல்லுவேன், திருப்பி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. திருப்பி இது வந்து நர்ஸுக்கிட்ட இருந்தால் வந்த பதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஆப்ரேஷன் பிளட் தேவைப்படுது. அந்த சமயத்தில் சொந்தக்கார பொண்ணு ஒன்று காலேஜில் படிச்சுட்டு இருக்குது. அந்த பொண்ணு எங்கள் அன்னைக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி இந்த மாதிரி பிளட் குரூப் என்னன்னு சொல்லுங்கள், நான் காலேஜிலேருந்து என்னுடைய கூட படிக்கிற பசங்களை கூப்பிட்டு வரேன் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்குது அந்த பொண்ணு. அப்போ எங்கள் அன்னைக்கு வந்து பிளட் குரூப் சொல்ல தெரியல. அப்போ ரவுண்ட்ஸில் வந்த ஒரு டாக்டர்கிட்ட ஃபோனை கொடுத்து இதுமாதிரி சொந்தக்கார பொண்ணு லைனில் இருக்குது, அதனால என்ன பிளட் குரூப்னு மட்டும் சொல்லுங்கள், ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுதில்ல அப்படின்னு ஃபோனை நீட்டிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோனை வாங்கவே இல்லை. அவர் சொன்ன பதில் என்னன்னா, ரிப்போர்ட்டில் எழுதியிருக்குது, ஏற்கனவே நிறைய முறை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், திருப்பி ஏமா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்காமல் ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு வார்த்தை மட்டும் தான் சொல்லணும், பி நெகட்டிவ் மட்டும் சொல்லணும். இதை சொல்றதுக்கு டாக்டருக்கு என்ன? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கும் சரி, பேஷண்ட் கூட இருக்க அட்டண்டருக்கும் சரி, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் நீங்கள் விஷயத்தை எங்கள் அண்ணி என்கிட்ட சொல்லும்போது எனக்கு செம்ம கடுப்பாக இருந்தது. அந்த சமயத்தில் அந்த டாக்டரையும் அந்த நர்ஸையும் ஏதாச்சும் கோவமாக 2 கேள்வி கேட்கலாமான்னு கூட தோணுச்சு. ஆனால் என்னுடைய மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, ஒருத்தன் கோவப்பட்டான் அப்படின்றதுக்காக அவன் நான் கேள்வி கேட்கறத விட அவன் கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன, அதைத்தான் நம்ம அதிகமாக கேள்வி கேட்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரப்போகிறது இல்லை. எல்லாருமே எப்போ குணமாகி வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் இருப்பாங்க. அதனால இந்த இடத்துல வந்து டாக்டருக்கு நர்ஸுக்கு மட்டும் ஸ்ட்ரெஸ் இருக்காது, அங்கே இருக்கிற நோயாளிகளுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா, டாக்டரும் நர்ஸுங்களும் அந்த நோயாளிகிட்ட எந்த மாதிரி அணுகுமுறையில் அணுகுனா அவங்க வந்து டென்ஷன் ஆகாமல் இருப்பாங்க அப்படிங்கிற அவங்க புரிஞ்சு நடக்கும். நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸுங்களும் டாக்டர்களும் இந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. நான் சொல்கிறது சரின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் ஒன்று போட்டுட்டு போங்க.